திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவிலை அடைதல், திருக்கோவிலை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதி, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சரஸ்வதி அம்மா வாங்க. 12 திருமுறை ஆசிரியர்கள். திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு பொருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர்மை இளம் பெருமானோடு ஓங்குமதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கோவிலை அடைதல், சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து சிவ திருமதி காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து திருக்கோவிலை திறத்தல், நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடி மனமொழி மேலாளரை வணங்குகிறோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்கார், அருமா உற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே,
திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம். அருமை, அருமை, அருமை. சிவபெருமான். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி, நாமக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த சிவத்திரு பெருமாள் சுவாமி அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வாயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஸ்வா திருச்சிற்றம்பலம். அருமை, அருமை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே பாராயண முறையில் அல்லாமல் ஒவ்வொரு பாடலாக அதனுடைய உள்ளர்த்தத்தை ஓரளவுக்கு பெரியோர்களுடைய துணை கொண்டு நாம் சிந்தித்து வருகிறோம். நம்மை இந்த செந்நெறியில், இந்த அற்புதமான சிவநெறியில் திருவடி பணிதல் என்கிற மிகப்பெரிய இந்த அற்புதமான நெறியில் நம்ம எல்லாம் ஆட்படுத்திய மூல பரம்பொருளான அந்த சிவபெருமானுடைய பெரும் கருணை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவருள் வாய்த்தால் தான் நமக்கு திருவருள் வாய்க்கும். குருவருளும் திருவருளும் எவ்வளவு முக்கியம் என்பதை நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்நாளில் பிறந்தது முதற்கொண்டு, தாய் தந்தை முதற்கொண்டு நம்முடைய அறியாமையை நீக்கிய அத்தனை குருநாதர்களுடைய திருவடிகளுக்கும், என தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நாம் கேட்டோ கேட்காமலோ நம்முடைய அகையிருளை நீக்கி இருப்பார்கள். புறந்தூய்மை வாய்மையால் அமையும், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அமையும். அந்த வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீது இல்லாத சொல்லல். அப்போ மொத்தவங்க மனசு புண்படாதபடி நடந்துக்க ஒரு பெரிய உன்னதமான கலையை யாருக்கும் உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் எந்தவித பாரமாகவும் இல்லாம, எந்தவித நெருடலும் இல்லாம மிக நுட்பமாக நம்ம எல்லாம் ஒரு வளர்த்தெடுத்த அத்தனை குருநாதர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவிய கொடுக்கணும். ஏன்னா குருநாதருக்கு அதை ஒப்படைச்சாதான், சரணடைஞ்சா மட்டும்தான் என்னுடைய திருவடியை நம்ம அடைய முடியும். குருநாதரை நம்ம காதலிக்கணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்போ உங்களுக்கு குழப்பம்னு ஒண்ணு இருக்குதுன்னா குருவருள் கொஞ்சம் மறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
தெளிவா இருக்கிறீங்கன்னா குருவருள் வந்து பரிபூரணமா இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் செய்தி. அப்ப குருவருள் இருந்தா திருவருள் ரொம்ப சுலபம். யார் மூலியமா பெற போறீங்க? யார் மூலியமா பெற போறீங்க? குருவருளால பெற போறீங்க. அப்ப குருநாதருடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம யார தேடணும்? குரு அருள தேடணும். குருவ தேடணும். அப்பா, நான் அறியாமையில் இருக்கிறேன். என்னுடைய அறியாமை அகற்றுவதற்கு யாராவது அனுப்பி வைங்க. யாரையாவது அனுப்பி வைங்க. எனக்கு புரிஞ்சுக்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். அப்படி கேட்டா மட்டும்தான், அழுத குழந்தைக்கு தான் நமக்கு அது கிடைக்கும். அந்த மாதிரி குருவருள் இருந்தா மட்டும்தான் நம்முடைய அறியாமை நீங்கும். ஆனா குருவ இறுக்கி பிடிச்சுக்குங்க. குருவ காதலிங்க. குரு வந்து அற்புதமான ஒரு நம்ம அதாவது மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறார். என்ன தாங்கி வந்திருக்கிறாரு? அவர் எந்த வகையில வேணாலும் வருவார். தாயா வந்ததும் அவர்தான். தந்தையாக வந்ததும் அவர்தான். தாயா வந்ததும் அவர்தான். தந்தையா வந்ததும் அவர்தான். நமக்கு ஆசிரியரா வந்ததும் அவர்தான். சரியா? இப்படி ஒவ்வொரு நிலையிலயும் இந்த குரு நமக்கு வந்து சின்ன குழந்தையா வரலாம். நம்மளோட வயசுல சின்னவங்களாலும் வரலாம். ஆக மொத்தம் நம்முடைய அறியாமை நீக்கணும். நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உன்னதமான கலைய குருநாதர் மூலியமா சாமி செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி ஆணவம் போறதுக்காகத்தான் நம்முடைய சின்னவங்க கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கத்துக்க வைக்கிறாங்க. இது என்னடா நம்மளுக்கு பின்னாடி பிறந்தது, இதுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்பதான் தெரியும், நமக்கு தெரியாத விஷயத்த அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு போதிக்கும். ஆமா, அதுதான் அந்த ரகசியம். இதான் அந்த ரகசியம். நம்முடைய அறியாமை போகணும்னா நிச்சயம் குருநாதர்கிட்ட நம்ம பணிஞ்சுதான் ஆகணும். நமக்கு அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய உன்னதமான கலைய திருவருளை சேர்த்து திருவருளோடு கூட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் குருநாதருக்கு மட்டும்தான் என்று சொல்லி, மீண்டும் ஒருமுறை நம்ம எல்லாம் இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய, நம்ம எல்லாம் வழிநடத்தின அத்தனை நம்முடைய அறியாமை நீக்கிய அத்தனை குருநாதர்கிட்டயும் நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி, இந்த திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்தில் 11வது பகுதியில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 15வது பாடலாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது 15வது பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது வந்து இதுல தர்மயாதனம் அந்த வரிசையில பார்க்கும்போது 14வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 15வது பாடல் தான் இதுலயும். அந்த 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்னும் தலைப்பின் கீழே 15வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்ப திருமந்திரம் புத்தகம் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா, தலைப்பு வந்து 3ஆம் தந்திரம். அதுல அட்டமா சித்தின்ற தலைப்பை நீங்க எடுத்துக்கணும். அந்த அட்டமா சித்தின்ற தலைப்பு கீழே 15வது பாடல் நீங்க எடுத்துக்கணும். சரியா? அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு இந்த 15வது பாடலை பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய குருநாதர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம். இருக்கும் தனஞ்சயன் இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 210 நான்கின் இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 223 இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 223 இருக்கும் உடலில் இருந்திலவாகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே இருக்கும் உடல் இருந்திலதாகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே பாடலுக்கு உண்டான பாடல் முதல்ல பதமா பாத்திரலாம். அப்புறம் நம்ம பொழிப்புரைக்கு போகலாம். ஏன்னா பாடல் வந்து புரியாத மாதிரி புதிர் மாதிரி இருக்கும். இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் தனஞ்சயன் 9 காலில்
இருக்கும் 224 இருக்கும் உடலில் இருந்திலதாகில் இருக்கும் எதுகை மோனுகள்ல எல்லா இடத்துலயும் சரியாதான் இருக்கும் இருக்கும் இருக்கும்னு இருன்னு இந்த பாடல் ஆரம்பிச்சிருக்கு. இருக்கும் இருக்கும் இருக்கும்னு ஆரம்பிச்சிருக்கு. இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 224 இருக்கும் உடல் இருந்திலதாகில் இருக்கும் உடல் அது வீங்கி வெடித்தது. இப்போ பிராணனை உள்ள வாங்கும்போது பிராணன் நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிப்ட்ல நீங்க மாட்டிக்கிறீங்க. அந்த லிப்ட்ல ஃபேன் இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் அந்த லிப்ட் போய் பாதியில நின்னுச்சுன்னா, மேலையும் போக முடியாம கீழையும் போக முடியாம நின்னு போச்சுன்னா, முதல்ல உங்களுக்கு என்ன தட்டுப்பாடு வரும்? சொல்லுங்க. முதல்ல என்ன தட்டுப்பாடு வரும்னா, ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு வரும். திணறும். ஆமா, திணறல். ஆமா. கேள்விப்பட்டீங்களாமா? மூச்சு ம். திணறல் தான் வரும். அப்படிதானே? ஆமா. ஆமா. முதல்ல நம்ம லிப்ட்ல போகும்போது, ஒரு பாதியில நின்னு போச்சு. நின்னு போன உடனே என்ன உங்களுக்கு தோணும்னா, முதல்ல என்ன தடுமாற்றம் வரும்னா, முதல்ல சுவாசம் நம்மளுக்கு முதல்ல ஆக்ஸிஜன் குறைஞ்சு போயிடும். நம்ம விடுற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப பிராணனுக்கே தட்டுப்பாடு. எப்படா கரண்ட் வரும்? என்ன பண்றது? ஏது பண்றது? கொஞ்சம் வேர்த்து போயிடும், விறுவிறுப்பாயிடும். ஒண்ணும் பண்ணல. அப்பதான் தெரியும் பிராணனுடைய அருமை என்னன்னு. ஒரு மாரி இருப்பீங்க. இப்படி பார்ப்பீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருத்தர் அதுக்கு முன்னாடி லிஃப்ட்ல போகும்போது ஜாலியா பேசிட்டே போனிருந்த நம்ம முகம், ஒரு 10 நிமிஷம் தாங்கும். அதுல உள்ள இருக்கிற ஆக்ஸிஜன். அங்க இருக்கிற பிராணன். அந்த 10 நிமிஷம் கடந்து போன பிறகு முகம் வாட்டம் ஏற்படும். அந்த வாட்டம் வந்த பிறகு தான் தெரியும். என்னவோ குறைஞ்சு போச்சு. எல்லாரும் ஒரு மாரி இரிட்டேட்டிங் ஆகும். சில பேருக்கு வேர்த்துரும். உடனே வேர்த்துரும். ஏன் வேர்த்துரும்னா, உள்ள பிராணன் போலன்னாலே அங்க தேவையில்லாத நீரை வெளிய தள்ளிடும். ஒரு மாரி பதட்டத்த உண்டாக்கிடும். ஒரு மாரி ஆகிடும். அன்னீசியா ஆயிடும். மூச்சு திணறுன மாரி ஆயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல, எப்போ கரண்ட் வரும்னு தெரியல, எப்போ மேல லிஃப்ட் வரும்னு தெரியல. அப்போ உள்ள தேவையான பிராணன் இருந்ததுன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கேயே இருப்போம். என்ன இந்த மலம், மூத்திர அவஸ்தை தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அழகா கட்டுப்படுத்திருக்கலாம். 1 மணி நேரம் இருக்கலாம். நின்னு போன இப்ப சிக்கிக்கிச்சுன்னா, ஜாம் ஆயிடுச்சுன்னா இருக்கலாம். நான் 45 மினிட்ஸ் இருக்கலாம். ஆனா பிராணன் இல்லன்னா இருக்க முடியாது. அப்ப இவ்ளோ பெரிய உலகத்துல பிராணாயாமம் செய்யறதுக்கு முன்னாடி ஆசனம் பெருசுன்னு சொன்னோம் நம்ம. ஆசனம் பண்றதுக்கு முன்னாடி ஒழுக்கம், அதான் நியமம் பெருசுன்னு பார்த்தோம். நியமத்துக்கு முன்னாடி ஈயமம் பெருசுன்னு பார்த்தோம். அதாவது முதல்ல ருத்ராட்சம் போடுறது, திருநீர் போடுறது, ஒழுக்கத்தை தெரிஞ்சு சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்சுக்கணும் உள்ள வர்றீங்க இல்லையா? அது வந்து ஈயமம். தெரிஞ்சு அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாம, எந்த கவுச்சியும் சாப்பிடாம, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, இது ஆகாது, இது 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 ஆபத்து, இது அரளி செடி, இது சிறுகீரை, இது சிறுகீரை, அது அரைக்கீரை, இது அரளிக்கொட்டை, நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்லது கெட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையில் தெரிஞ்சு போச்சு. அப்ப நியமத்தை கடைபிடிக்கிறீங்க. ஒரு ஒழுக்கத்துக்கு வரீங்க. திருநீர் பூசிக்கிறீங்க, பிரதோஷத்துக்கு போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, ஆண்டவனை பாக்குறீங்க. 276 தலங்கள்ல போய் பாக்குறீங்க. பாடல் பெற்ற தலங்கள் எதுன்னு பாக்குறீங்க. முதல்ல நெறிக்கு வரீங்க. ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. சைவத்துக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு சாமி எல்லாம் கொடுக்குது. அப்ப நியமம் வந்துருச்சு. நியமத்துக்கு அப்புறம் ஆசனம் வந்துருச்சு. ஆசனம் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. பிராணன் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்ற ரகசியம் தெரியுது. அந்த பிராணன் உங்களுக்கு சுட்டி காட்டப்படுது. அப்படிப்பட்ட பிராணன் தான் பிராணாயாமம்னு ஒரு தலைப்பே இருக்கு. பிராணனை சாப்பிடணும். ஆனா இந்த மந்திரத்துல அட்டமா சித்தியை பத்தி மட்டும்தான் சொல்லுவாருன்னு நம்ம பார்த்தோம். ஆனா என்னன்னு தெரியல, திருமந்திரத்துல ஒரு சர்டன் பீரியட்ல அட்டமா சித்தி அடையிறது எல்லா ரகசியம், எல்லா சுருங்குதல், விரித்தல், பெருசாதல், கூடு விட்டு கூடு பாய்தல் இதெல்லாம் சிறப்பா சொல்லிட்டு வந்த திருமூலர் திடீர்னு உடம்புக்குள்ள இருக்கிற சில தத்துவங்களை வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, போன பாட்டுல அதான் சொன்னார். தச வாய்க்குல சொன்னார். அந்த தச வாயில தனஞ்சயன்ற ஒரு முக்கியம்னு சொல்லிட்டார். அதான் சொன்னேன். பிராணன் இல்லைன்னா அந்த லிப்ட்ல மாட்டிக்கின நம்ம எப்படி பரிதவிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த தனஞ்சயன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உடம்பே இல்லைன்ட்டாரு. ஆரம்பிக்கிறது பிராணன்ல ஆரம்பிச்சாலும் முடிக்கிறது தனஞ்சயன்ல தான் முடிக்குது. நீங்க 10 வாயு நேத்து பெருமலையா இருக்கீங்களா? சாமி இருக்கிறேன் சாமி. அது முறையா சொல்லுங்க ஐயா. நேத்து சொன்ன மாதிரி சொல்லுங்க.
பிராணன் பிராணன். முதல் அப்படின்னு காற்று பிராணன். அதை அபானன். சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. உயிர் அபானன் காற்று. சாமி. முதல் காற்று மட்டும் சொல்லுங்க. பிராணன் தானே? ஆமா சாமி, பிராணன். பிராணன்னா உயிர் காற்று உள்ளே எடுத்தல், அதானே? ஆமா சாமி. ஆமா. இப்ப இது வந்து மூச்சுக்கே தட்டுப்பாடு வந்தது இந்த கொரோனா பீரியட்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதனுடைய அவசியம் என்னன்னா, சுவாசம் இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. இதுதான் கிறிஸ்தவர்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தண்ணி உள்ள முக்குறாங்க. முக்கி இருக்கும்போது அது சொல்றாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை தொட்டு காமிப்பாங்க. ஆனா இது நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கலச நீர் கொடுத்து நம்மளுக்கு என்ன கண்ணை மூடி கண்ணா மூச்சு எங்க அத்தை தாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணை 2 மூடிக்குவாங்க. சிவலிங்கத்துக்கு மேல பூ போட சொல்லுவாங்க. இது தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும். பெருமாள் ஐயா, நீங்க தீட்சை வாங்கும்போது பண்ணிருப்பீங்களே? ஆமாங்க சாமி. சிவா. அப்போ அந்த சமய தீட்சை வாங்கும்போது உங்களுக்கு கலச நீரை ஊத்தி உங்க கண்ணை இறுக்கி மூடிடுவாங்க. மூடி எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆமா. எரிய வலம் வர வச்சிருவோம். அப்படிதானே ஐயா? ஆமாங்க சாமி. எரிய வலம் வந்து அந்த தீய அக்னிய வலம் வந்து சமய தீட்சை வாங்கினவங்களும் சொல்றேன். வாங்காதவங்களுக்கு இது தெரியாது. அப்போ அது கொண்டு போய் கண்ணை மூடி ஐயா பஞ்சலிங்கம் இருக்குங்க சாமி. அதுல பூ போட சொல்லுவாங்க சாமி. எந்த லிங்கம் எது அந்த மேலன்னு லிங்கத்துக்கு தெரியாது வந்து நமக்கு. பூ போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேள்வி வலம் வரணும். அப்படிதானங்க ஐயா? ஆமாங்க சாமி. எந்த லிங்கத்துல போறோமோ அந்த லிங்கத்துக்கு தான் நாமம் சூட்டுவாங்க சாமி. சத்தியோஜாதம் தான் அடியனுடைய திருநாமத்துக்கு வந்ததுங்க சாமி. அப்ப அந்த அந்த எந்த பூவுக்கு அந்த அந்த பஞ்சலிங்கத்துல எந்த பூ நம்ம எதுல போடுறோமோ போட சொல்லுவாங்க. அப்படிதானங்க ஐயா? ஆமாங்க சாமி. அது மேல நம்ம போடணும். கண்ணை கட்டிட்டு அதான் போய் அடியேனும் போடணும். வாங்கியிருக்கேன். அப்படி அந்த கண்ணை மூடி கொண்டு போய் அந்த பஞ்சலிங்கங்கள்ல எந்த அந்த இதுல நம்ம போடும்போது டக்குன்னு விழுதோ அந்த லிங்கத்துக்கு உண்டான நாமத்தை நம்மளுக்கு சூட்டிடுவாங்க. இது வந்து சுட்டி காட்டுதல். இது வந்து இப்ப அவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி கொடுக்குறோம்னா கண்ணை மூடிடுறோம். கண்ணை மூடி இறைவனுக்கு வந்து அந்த 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 நாமத்தை சூட்டி அதுக்கப்புறம் அந்த ஒரு எரிய வலம் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து தொட்டு காமிச்சு குருநாதர் வந்து மந்திர உபதேசம் சொல்லுவார். இது வந்து நமக்கு சமய தீட்சையில் நடக்கிற உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு சமயத்துக்குள்ள வரும்போது நடக்கிற என்ட்ரி ஆகுது. இது எல்லாருக்கும் நடக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தீட்சை வாங்குறதுன்றது. இது சுட்டி காட்டப்படுகிறது. இங்க எப்படி சுட்டி காட்டப்படுதுன்னா மந்திர உபதேசமா சுட்டி காட்டப்படுகிறது. ஆனா பிராணனை நமக்கு வந்து பிராணனை பத்தின விஷயங்கள் வந்து இதுக்கு இந்த என்ட்ரால அந்த பிராணாயாமன்ற செய்யறதை மட்டும் அந்த சமய தீட்சையில வந்து ஒரு ஒரு மூலையில கொடுத்திருப்பாங்க. மூச்சை வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. திருநீர் பூசுறது எப்படி எல்லாம் பண்றது. அப்புறம் வந்து மூக்கை வந்து ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், ஒரு பக்கம் பண்றது இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க சமய தீட்சை வாங்கினவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த பிராணனை தான் முதல்ல சுட்டி காமிக்கணும். ஏன்னா பிராணன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம உடம்புல உயிரே இல்லை. சரிங்க, இது உயிர் காற்றுங்க. பிராணன் முதல் காற்று. இது இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதுதான் இருக்கிற காற்றுகள்லயே நாயகமா இருக்கிற காற்று இதுதான். அதனாலதான் மார்கழி மாசம் காலையில நீராட சொல்றது. அப்படி காலையில நீராடும் போது ஆக்சிஜன் லெவல் தண்ணியில இருக்கும். தண்ணி ஊத்துன உடனே நம்முடைய ஆக்சிஜன் லெவல் உடம்புல இன்க்ரீஸ் ஆயிடும். போற்றி என் வாழமுதல் பாடினார் இல்லையா? அப்போ ஏன் மார்கழி மாசத்துல எவ்வளவு சீக்கிரம் நம்ம எழுந்துக்கிறோம்னா இந்த ஆக்சிஜன் அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் சயின்டிபிக்கா நம்ம என்ன பண்றோம், பிராணனை இன்க்ரீஸ் பண்ண வாழ்நாள்ல நீல ஆயுள் பெறலாம். அப்ப பிராணன் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நல்ல தட்பவெப்ப சூழ்நிலையில பிராணன் அதிகமா உள்ள இடத்துல, உயிரோட்டம் அதிகமா உள்ள இடத்துல வாழறவங்களுக்கு எந்த வித நோயும் வராது. இதுதான் ரகசியம். அப்போ முதல் காற்று பிராணன். இது வந்து உயிர் காற்று. சரிங்க, இதுதான் ஆரம்ப காற்று, இதுதான் பெருசு நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா அப்படி இல்லவே இல்லை. இந்த பாட்டுக்கு பொழிப்புரை என்ன சொல்றாருன்னு மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காத்துக்குள்ள போயிடலாம். இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 224 இருக்கும் உடல் இருந்திலதாகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே. பாடலுக்குள்ள பொழிப்புரை தர்மயாதனம். வாயுக்களுள் ஒன்றாய் இருக்கின்ற தனஞ்சயன் மேற்கூறியவாறு ஏனை 9 வாயுக்களிலும் கலந்திருக்கும். தனஞ்சயன் என்ற வாயு இல்லை என்றால் உடம்பே நிலை பெறாது, பதங்கெட்டு அழியும். மீண்டும் ஒரு முறை படிச்சிடறேன். வாயுக்களில் ஒன்றாயிருக்கின்ற தனஞ்சயன் மேற்கூறியவாறு ஏனை 9 வாயுக்களிலும் கலந்திருக்கும். தனஞ்சயன் என்ற வாயு இல்லை என்றால் உடம்பே நிலை பெறாது, பதங்கெட்டு அழியும். இதுதான் உண்மை. இப்ப இந்த உண்மையை வந்து சுருக்கமா சொல்லிட்டாங்க. இருக்கும் 4 2வது முற்று ஏனைய எச்சம் சொல்லிட்டு குறிப்புரையில கொடுக்கப்படுது.
210 நான்காய் இருக்கும். 224 உடல் அப்படின்னு சொல்லப்படுது. பிண்டம், அண்டம், சமமாதல். இப்படி நிறைய தனஞ்சயனை பத்தி சில குறிப்புரை எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம கொஞ்சம் யதார்த்த உலகத்தோட இது எப்படின்னு பார்த்திடலாம். சரி. அப்போ இப்ப தசவாய்க்கு வந்துருவோம். அப்ப பிராணன் தான் பெருசு, பிராணன் தான் பெருசுன்னு பேசிட்டு இருந்தா அந்த பிராணனுடைய உருமாற்றங்கள் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து சொல்லுங்க சாமி. அபானன் கழிவு காற்று சாமி. கழிவு காற்று. இது என்னன்னா, எப்போ இன்புட்னு ஒண்ணு இருக்கோ, அப்ப அவுட்புட்னு ஒண்ணு இருக்கும். எப்போ இன்புட்னு ஒண்ணு இருக்குதோ, அப்பயே அவுட்புட்னு ஒண்ணு இருக்கும். நான் அடிக்கடி சொல்றேன். நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதத்தால் ஆனது இல்ல. பஞ்சபூதத்தால் இயக்கப்படுது. பஞ்சபூதத்தால இயக்கப்படுது. எப்படி இயக்கப்படுதுன்னா, முதல்ல ஆகாயமாக இருக்கின்ற இறைவன் சலனம் ஏற்படும் போது வாயுவாக கசிகிறது. அதான் பிராணன். அப்படி வாயுவா வரும்போது ஆகாயமாக இருக்கும் பொழுது அவனுக்கு சதாசிவம்னு பேரு. ஏன்னா சலனம் இல்லாம ஜோதியா இருக்கிறார். எப்படி? சலனம் இல்லாம ஜோதியா இருக்கிறார், ஏகாந்தமா இருக்கிறார். அவரு ஆகாயம், ஞான ஆகாயனா இருக்கிறார். நடராஜர் எப்படி இருக்காரு? ஞான ஆகாயனா இருக்கிறாரு. அவரு இறங்கி வந்தார்னா மகேஸ்வரன். அவர் இறங்கி வந்தாருன்னா சலனம் ஏற்பட்டு வாயுவா இறங்கி வருது பிராணனா. அப்படி இறங்கி வரும்போது மகேஸ்வரனா இருக்கிறார். அப்படி மகேஸ்வரனா இறங்கி வாயுவா இறங்கி வந்த பிறகு அவர் எதுக்காக இறங்கி வருகிறார்னா, இந்த உயிர்களை ரட்சிப்பதற்காக இறங்கி வர்றார். அப்ப எதை கொண்டு ரட்சிக்கிறாரு? எதை கொண்டு ரட்சிக்கிறாருன்னா, நம்ம மூச்சை கொண்டு ரட்சிக்கிறாரு. யாரு எதை கொண்டு ரட்சிக்கிறாரு? அப்போ நம்ம உடம்பெல்லாம் ஒரு தீபம்னு வச்சுக்கங்க. நம்ம உடம்பு ஃபுல்லா தீபம். இப்ப பாக்குற உயிர்கள் எல்லாம் ஒரு தீபமா வச்சுங்க. 8 கால் மூச்சில இருந்து நாய் நரியில இருந்து எல்லாமே ஒரு தீபம். எல்லாரையும் உயிரா பாருங்க. எல்லாரையும் ஒரு அக்னியா பாருங்களேன். எல்லாரையும் ஒரு தீபமா பாருங்க. வீடு வீடு வித்தியாசம் இருக்கும். யானை இருக்கும், பூனை இருக்கும். ஆனா உடம்புதான் வேறுபாடு. ஆனா உயிர் ஒண்ணுதான். அப்ப அந்த உயிரை ரட்சிக்கிறதுக்கு சாமி எப்படி இறங்கி வராரு? 84 லட்சம் யோனி பேதத்துக்கும் எது வழியா கரண்ட பாஸ் பண்றாருன்னா, இந்த பிராணன்ற ஒண்ணு வச்சுதான் பாஸ் பண்றாரு. என்னவோ இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கிறோம், நம்ம தான் உலகத்தை ஆள வந்திருக்கோம் நம்ம நினைச்சு நிக்கிறோம். அப்படி இல்லை. எறும்பு நினைக்குது. எறும்பு முதலாக யானை வரைக்கும் யார் பொறுப்பு? சாமி தான் பொறுப்பு. அப்ப இத்தனைக்கும் ரட்சிப்பு எங்க இருந்து வரணும்? அந்த மகேஸ்வரன் கிட்ட தான். அதுதான் ஈசன்னு பேருக்கு மகேஸ்வரனுக்கு. ஆகாயத்துல இருக்க வரைக்கும், கைலாயத்துல இருக்கிற வரைக்கும் எந்த சலனமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சலனம் ஏற்பட்ட பிறகு பிராணனா இறங்கி இந்த உயிரை காப்பாத்துற கருணை என்னது? அறக்கருணை, மரக்கருணை என்ற மாதிரி சாமி நம்மளுக்கு எப்படி இறங்கி வராரு? பிராணனா இறங்கி வராரு. அப்படி பிராணனா இறங்கி வந்தவனுக்கு மகேஸ்வரன் பேரு. அந்த மகேஸ்வரன் தான் நம்மள என்ன பண்றான்? காப்பாத்துறான். அதுதான் மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. மாகேஸ்வர பூஜை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப பிராணனா வரவனுக்கு இந்த எதை ரட்சிக்க வருதுன்னா, நம்ம எல்லாம் தீபம். இந்த தீபம் எரியறதுக்கு துணை நிக்குது. அப்போ 2 பூதம் அடங்கிடுச்சா? ஒண்ணு ஆகாயம், இன்னொன்னு காற்று. அப்ப காற்று இல்லைன்னா அந்த உலகம் இல்லவே இல்லை. பிராணன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பிராணன் இல்லைன்னா எதுவுமே, சுத்தமா எதுவுமே கிடையாது. அதனால சொல்றேன், இந்த உலகத்துல பிராணன் ஒண்ணு இல்லைன்னா நம்ம எல்லாரும் அவுட். டோட்டலி அவுட். அதான் பாரதியார் சொன்னாரு, வாழும் மனிதர்களுக்கு சாதின்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா வீசும் காற்றுல நச்சு பறந்து செத்து போங்கடான்னார். மூச்சுல எங்கடா உங்களுக்கு பேதம் இருக்குது? மூச்சுல எங்கடா பேதம் இருக்குது உங்களுக்கு? இப்படி பேதம் பார்த்தே செத்து போங்கடான்னாரு. அப்படி ஒரு விஷம் பரவி சாகுக அப்படின்னாரு. காரணம் அந்த அளவுக்கு வைத்தறிச்சல். இத்தனை பேதம் எதுக்குடா மனுஷனுக்குள்ள? மனிதனுக்குள்ள இத்தனை பேதம் இருக்குன்னா அப்போ வாழும் காற்றில் தீ என்ன பரவட்டும்? விஷம் பரவட்டும்னு சொன்னார். அந்த அளவுக்கு வெறுத்து போய் சொன்னார். எந்த அளவுக்கு போற்றி பாடினாரோ அந்த அளவுக்கு வெறுத்தும் பாடியிருக்காரு பாரதி. சரி, அப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப பிராணன் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப பிராணன் ஒண்ணு இருந்தா தான் இந்த உயிர்ன்ற ஒரு நெருப்பு உள்ள எரியும். அப்போ முதல் பூதம் ஆகாயம், 2வது பூதம் வாயு, 3வது பூதம் அக்னி. அந்த அக்னி எதுன்னா நீங்கள் நான் தான். நடமான அக்னி நீங்களாம். அருட்பெருஞ்சோதி நம்ம தான். இந்த அக்னி எரியணும்னா சாமி இல்லாம எரியாது. அப்ப சாமி உள்ளவா வெளியிலையா? முதல் கேள்விதான். நல்லா நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. சாமி உள்ளையா வெளியிலையா? அப்படின்னும் போது சாமி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஈஸ்வரனா ரட்சிக்கிறார். பிராணனா ரட்சிக்கிறார். அப்போ உள்ள இருக்கிறது தான் ஈஸ்வரன். அப்போ உள்ள இருக்கிற நெருப்பு தான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தான் அக்னியா இருக்குது. அந்த அக்னியிலிருந்து வேர்வையா வந்ததுதான் இப்ப 3 பூதம் முடிஞ்சு போச்சு.
அதனுடைய வேர்வையா வந்ததுதான் இந்த 75% நீர் இந்த உலகத்துல. இது புறத்தையும் பொருந்தும், அகத்தையும் பொருந்தும். நம்ம உடம்புக்கும் பொருந்தும், நம்ம வெளியில பாக்குற இந்த பூதங்களுக்கும் பொருந்தும். ஆகாயம், காற்று, அதுல இருந்து அக்னி, அக்னியிலிருந்து வேர்வை. அந்த வேர்வை தான் கடல். இப்ப நம்ம உடம்புக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது? இப்போ இறைவன் அவன் சதாசிவமாக இருக்கின்றான். அவன் இறங்கி வரும்பொழுது மூச்சு காற்றாக இருக்கின்றான். அவனுக்கு மகேஸ்வரன் பேரு. அப்படி மூச்சு காற்றாக இறங்கிய மகேஸ்வரனுக்கு கீழே உள்ளே இருக்கிற அக்னி, அவனுக்கு பேர் அக்னிக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க தெரியுமா நம்ம உடம்புல? ருத்ரம். என்னது? ருத்ரம். தொடர்ந்து கால் தூக்கி ஆடி உள்ள ஒரு பெரிய ஒரு கூத்த பண்ணினே இருக்குது இல்லையா அந்த ருத்ரம். அந்த ருத்ரனை ரட்சிக்கிறதுக்கு சாமி எப்படி வர்றாரு? மூச்சா இறங்கி வர்றாரு. அப்படி மூச்சா இறங்கி வந்து அந்த பிராணம் நல்லா எரியுது. அப்படி எரியும் பொழுது உயிர் வந்து வேலை செய்யுது. அது வரைக்கும் தான் உயிர். அது எழுந்து போயிடுச்சுன்னா சவம். அப்ப அக்னியிலிருந்து சலிச்சு வந்ததுதான். இப்படி ஒவ்வொன்றும் சலிச்சு வந்ததுதான். ஆகாயத்திலிருந்து சலித்து காற்று வந்தது. காற்றிலிருந்து சலித்து அக்னி வந்தது. அக்னியிலிருந்து சலித்து எது வந்ததுன்னா நீர் வந்தது. வியர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீர் தான் 75% அந்த உலகத்தை ரொப்பிடுச்சு. அதுக்கு திருப்பார் கடல்னு பேரு. எப்படி ஆகாயம் கடவுளோ, எப்படி மூச்சு கடவுளோ, எப்படி அக்னி கடவுளோ, அப்படி நீரும் கடவுளாகப்பட்டது. அதுக்கு பேர் நாராயணன். என்னது? அதுக்கு பேர் நாராயணன். அப்ப எப்படி அது நம்ம உடம்புக்குள்ள பரவுது? மனமாக பரவி இருக்கிறது. எப்படி? நீரா பரவி இருக்கிறது. இப்போ மொத்தம் 4 பூதம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இறுதியில ஒரு வடிவம் நம்ம கண்ணால கண்ணால உத்து பாக்குறோமே உடம்பு, அதுதான் அந்த கடைசி இறுதி வடிவம். அதுக்கு மண்ணுன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? பிருத்வி, பிரகிருதி, மாயா அப்படின்னு சொல்லலாம். மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணு தான் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய. இதை மட்டும்தான் விசிபிள். அப்ப இதுக்கு என்னன்னா நான் என்ற அகங்காரம். இதுக்கு பேர் என்னது? நான். இதுக்கு பிரம்மான்னு பேர். ஏன்னா இது ஆணவத்தால் ஆனது. இது எதால் ஆனது? ஆணவத்தால் ஆனது. இந்த தொடர் நிகழ்வு இறைவனோட நம்ம தொடர் நிகழ்வோட தான் இருக்கிறோம். நம்ம இறைவனோட தான் இருக்கிறோம். ஆனா இறைவனை அடையறதுக்கு என்னென்ன பகுதியை நம்ம கடக்க வேண்டியது இருக்குது? மண்ணை முதல்ல கடக்கணும். ஆணவத்தை முதல்ல கடக்கணும். அப்புறம் அந்த 75% நீரால மூழ்கி இருக்கிற இந்த மனமாகிய நாராயணனை கடக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள ஆடிக்கிட்டே இருக்கிறான அக்னி, ருத்ரன், அந்த நெருப்பை கடக்கணும். அந்த நெருப்பையும் கடந்து அந்த நெருப்பு ரட்சிக்கிறது யாருன்னு அதனுடைய மூலத்தை கண்டுபிடிக்கும் போது மகேஸ்வரனை போய் தொடக்கணும். அதனால வாயுவையும் கடக்கணும். அந்த வாயுவுக்கு மூலமா இருக்கிற சதாசிவனை போய் தொட்டோம் பார்த்தீங்களா? அப்போதான் நம்ம மனிதன் என்பவன் தெய்வமாகலான்ற பாற்று சாத்தியமாகுது. ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சு போயிட்டு இருக்கும். நாம எல்லாம் இறை அம்சம் தான். எது வரைக்கும் இறை அம்சம்னா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும், தெரியாத வரைக்கும் நம்ம வந்து மானுடமா இருந்திருப்போம். இந்த உண்மை தெரிஞ்சு போன பிறகு, ஓ நமக்குள்ள இது ஒரு தொடர் நிகழ்வா? ஒரு சீட்டு கட்டு மாதிரி சாமி அங்க சரிச்சு விட்டாருன்னா நீங்க ஆடிட்டே இருப்போம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. மூலம் யார் கையில இருக்குது? சாமி கையில இருக்குது. ஆகாயத்துல சலனம் ஏற்பட்டுச்சுன்னா வாயுல சலனம் ஏற்படும். வாயுல சலனம் ஏற்பட்டுச்சுன்னா அக்னியில சலனம் ஏற்படும். அக்னியில சலனம் ஏற்பட்டா நாராயணகிட்ட சலனம் ஏற்படும். நாராயணன்றது மனசு. மனசுல சலனம் ஏற்பட்டா உடம்புல சலனம் ஏற்படும். உடம்புல சலனம் ஏற்பட்டா கூத்தாட வேண்டியதுதான். எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா? அப்ப சாவி யாரு கையில இருக்குது? சாமி கையில இருக்குது. இப்ப ஜீவாத்மா பரமாத்மான்றது என்னது? நெருப்பு ஜீவாத்மா, பரமாத்மா ஆகாயம். இதான் வரிசை. இப்ப இந்த தொடர் வரிசையை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இறைவன் ரட்சிக்கிறதுக்கு எப்படி வராரு அப்படின்னு சொன்னா 10 வாயுவா வராரு. அந்த 10 வாயுல முதல் வாயு இப்ப பிராணன் பார்த்துட்டோம். சரிங்க, பிராணன்றது உயிர் காற்று. அடுத்து சொல்லுங்கய்யா பெருமாளையா. சாமி வியானன். ரெண்டாவது சொல்லுங்க. முதல்ல பிராணன் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது அபானன். அபானன். இந்த அபானனுடைய வேலை என்னன்னா, அதாவது தேவையில்லாத காற்றை வெளியேற்றுதல். அதானங்கய்யா? காற்று, கழிவு காற்று. கழிவு காற்று. இப்போ உடல்ல இருந்து காற்று பிரியுது. எப்படி பிரியுது? ஒவ்வொரு நுனியிலையும் பிரியுது. ஆசன வாயில வந்து மலம் போற இடத்துல வர்றது மட்டும் காற்று கிடையாது. அபான வாயு மட்டும் காற்று கிடையாது. மத்த எல்லா இடத்துலயும் வெளிப்படுது. கண்ணுல காற்று வெளிப்படுதுங்க. காதுல காற்று வெளிப்படுதுங்க. மயிர் கோச்சுது ஒவ்வொன்றுல இருந்து அப்படியே எப்படி வெளிப்படும் தெரியுமா? அப்படியே வேர்வையா வெளிப்படும். தள்ளி விடும் காற்று. அதான் சொன்ன, லிப்ட்ல போகும்போது கரண்ட் நின்று போச்சுன்னா திக்கு 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 திரு மொழிக்க முதல்ல என்ன வருது? வேர்வை தானே வருது.
பிராணன் போச்சுன்னா முதல்ல என்ன நிக்குது? வேர்வை தானே வருது. உள்ள இருந்து காற்று உந்துது. எங்க எனக்கு பிராணன்? எங்க எனக்கு பிராணன்? எனக்கு பிராணன குடு, எனக்கு பிராணன குடுன்னு கேக்குது. ஒவ்வொரு செல்லும் கேட்கும். உடம்புல இருக்கு ஒவ்வொரு செல்லும் கேட்கும். நம்ம ஒருத்தர் 2 பேருக்கா சுவாசிக்கிறோம். ஒருத்தர் 2 பேருக்கு சுவாசிக்கல நம்ம. அத்தனை என்சைம்கள், அத்தனை நுண்ணுயிர்கள் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. ஒவ்வொன்னும் போராட்டம் பண்ணுது. எனக்கு கொடுங்க, எனக்கு பிராணன கொடுங்க, எனக்கு பிராணன கொடுங்க அப்படின்னு. அந்த போராட்டம் தான் வேர்வை. எனக்கு குடுக்கலையே, எனக்கு வேர்த்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு பிராணன் இல்லையேன்னு அர்த்தம். அப்போ இந்த முதல் காற்று பிராணன், 2வது காற்று அபானன். அபானன்ன்றது என்ன தெரியுமா? தேவையில்லாத காற்று வெளித்தள்ளுது. அத கழிவுகளை வெளித்தள்ளுறது. இந்த உடம்புன்ற ஃபேக்டரியில இந்த உயிர்ன்ற காற்று உள்ள வாங்கி நுரையீரல்ல தேவையில்லாததை வெளித்தள்ளுது. தேவையில்லாத ரத்தத்தை வந்து வெளித்தள்ளி உள்ள தேவையான ரத்தத்தை உள்ள எடுக்கிறதும். அப்ப எதையும் இயங்குறதுக்கும் காற்று வேணும். நுரையீரல் இயங்குறதுக்கு காற்று வேணும். கல்லீரல் இயங்குறதுக்கு காற்று வேணும். மண்ணீரல் இயங்குறதுக்கு காற்று வேணும். கணை இயங்குறதுக்கு காற்று வேணும். சிறுநீரகம் இயங்குறதுக்கு காற்று வேணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா முதல்ல எங்க போய் பிராணன் எடுக்கும் தெரியுமா அந்த உடம்பு? சிறுநீரக பையில் இருக்கிற நீரில் இருந்து ஆக்சிஜன் எடுக்குமா? ஆமா. அதனாலதான் கதவெல்லாம் நீங்க மூடிட்டு சாத்திட்டு பிராணனே இல்லாத இடத்துல படுத்திருந்தீங்கன்னா சிறுநீர் அதிகமா கனத்து வந்துடும். ஏன்னா அங்க போய் பிராணன் எடுக்க 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 என்ன பண்ணும்? மொத்தமே தண்ணி உடம்புல இருக்க தண்ணி உறிஞ்சுதான் O2 அந்த அந்த மூலக்கூறு தெரியும். O2 இதை சொல்லுவாங்க. ஆக்சிஜன் 2 சொல்லுவாங்க. அந்த நீர்ல இருக்கிற ஆக்சிஜனை எடுக்க 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 என்ன ஆயிடும்? சிறுநீர் அதிகமா வந்துருமா. அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த உடம்புக்குள்ள எப்படி பிராணன் முக்கியமோ அதே மாதிரி அபானன் முக்கியம். இந்த அபானன் என்ன செய்யுதுன்னா, இந்த ஒட்டுமொத்த ராஜ உறுப்புகள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சு வெளியே தள்ளக்கூடிய எல்லா கழிவையும் வெளியே தள்ளிட்டே இருக்கு. இப்ப சிறுகுடல் தேவைப்படுது. உந்தணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாயில போடுறீங்களே சாப்பாடு. சாப்பிட்ட உடனே நோகாம எப்படி போகுது? அதுவும் வாயுதான். வாயுதான் அழகா கொண்டு போய் இரைப்பையில சேர்க்குது. இரைப்பையில இருக்கிற சாப்பாடு எப்படி கூழ்மமா மாறி சிறுகுடலுக்கு வருது? அதுவும் வாயுதான். அந்த சிறுகுடல்ல வந்த உணவு எப்படி பெருங்குடலுக்கு போகுது? அதுவும் வாயுதான். பெருங்குடல்ல இந்த உணவு எப்படி மலமா வெளியேறுது? அதுவும் வாயுதான். அப்போ மலம் வெளியேறதுக்கும் வாயு வேணும். விந்து வெளியேறதுக்கும் வாயு வேணும். சுரோனிதம் வெளியேறதுக்கும் வாயு வேணும். எல்லாவற்றுக்குமே வாயு இல்லாம முடியாது. ஆக மொத்தம் காற்று இல்லாம முடியாது. அதான் காற்றே கடவுள்னு சொல்லிட்டான் சில பேர். சித்தர்கள் எல்லாம் சொல்லிருப்பான் காற்றே கடவுள்ன்ட்டான். அப்ப பிராணனா வர கடவுள் என்ன பண்ணாரு? உள்ள அபானனா எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுறாரு. 3வது சொல்லுங்க ஐயா. சாமி, பெருமாள் சாமி. சாமி வியானன், தொழில் காற்று சாமி. தொழில் காற்று. நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கு, ஆமா, ஆக்ஷன் செய்யறதுக்கு, உடைக்கிறதுக்கு, காய்கறி நறுக்கிறதுக்கு, இது என்ன செஞ்சு ஆர்டர் பண்ணா உடனே செய்யறதுக்கு வியானன் பேரு. இது வியாபிச்சு இருக்கிறதுனால இதுக்கு வியானன் பேரு. அடுத்து சொல்லுங்க ஐயா. சாமி உதானன், ஒளிக்காற்று. ஒளிக்காற்று. உதானன். சின்ன லீயா பெரிய லீங்களா ஐயா? குண்டுலி சாமி. எலிக்கு போறோம்ல, எலி ஒளிக்காற்று. சவுண்ட் தானே? ஆமா சாமி. ஒளிக்காற்று. இது வந்து உதானன், அப்படிதானே? ஆமா சாமி, உதானன். அடுத்து சொல்லுங்க. சமானன். இந்த சமானன்ற காற்று சமமா அந்த உடம்புல ஆக்சிஜனை தக்க வைக்கிறது. அதானங்கய்யா? ஆமா சாமி, நிறைவு காற்று. நிறைவு செய்யறது எல்லாத்தையும். நிறைவு செய்யறது. அடுத்து நாகன், தும்மல் காற்று. இது வந்து நம்மள அறியாமலேயே மூக்குள்ள எதுனா ஒண்ணு போச்சுன்னா உடனே என்ன பண்ணிடும்? அன்னெசரியா ஒரு உள்ள வருது சொல்லிட்டு வெளியே தள்ளிடும். அடுத்து கூர்மன், விழிக்காற்று சாமி. விழிக்காற்று. ஆமா, அதுக்கு கூர்மன். ஆமா, சிவபெருமானே. இந்த காற்று வந்து கண்ணில் இருக்கக்கூடிய விழிக்காற்றுன்னு சொல்லப்படுது. அடுத்து கிரிகரன், கொட்டாவி காற்று. கொட்டாவி இல்லாது கெட்டாவின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே உடம்புல. ஆமா, ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு வரும். இது ஒரு பெரிய கூத்து. இது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து நல்லாதான் இருப்பாங்க, நல்லா குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. அங்க ஒரு சோம்பேறித்தனமா ஒருத்தர் அந்த கெட்டாவி விடுவாரு. உடனே அந்த ஆவி போய் எப்படிதான் பரவுன்னே தெரியாது. உடனே அதனுடைய தாத்பரியத்தில் இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருவாரு. எல்லாரும் வாயை பழப்பாங்க. பாத்திருக்கீங்களா?
ஆமாங்க சாமி. உண்மை, உண்மை ஆமா. சாமி. எங்கிருந்து வந்தான்னு தெரியல. இவன் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னுவாங்க. ஆமா, ஆமா. கெட்ட ஆவி. சரிங்க. அடுத்து தேவதத்தன். அதான் இமை காற்று சாமி. இமைக்காற்று. இமைக்காற்று. சரிங்க. தேவதத்தன். அடுத்து அதான் தனஞ்செயன். வீங்கல் காற்று. வீங்கல் காற்று. ஆனா வீங்கல் காற்றுன்னு சொல்றோம். ஆனா இந்த பாட்டுல என்ன சொல்றான்னு பாத்துக்கலாம் சிவபெருமான். வாயுக்களில் ஒன்றாயிருக்கின்ற தனஞ்சயன் மேற்கூறிய ஏனைய 9 வாயுக்களில் கலந்திருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப நேத்து பார்த்தோம் நம்ம பொணத்தை எரிக்கும் போது 3 நாள் கழிச்சு கபாலத்தின் வழியா தான் போகும் அப்படின்னு பார்த்தோம். இது போறதுக்கு. ஆனா ஒரே நாள்ல எரிக்கும் போது என்ன ஆகும்? எல்லாரும் பார்த்து சொன்னேன். நேத்து சொன்னேன். பயந்துடாதீங்க. பொணத்தை எரிக்கும் போது திடீர்னு ஐயா எழுந்து நிற்பாரு. ஐயோ எழுந்துட திடீர்னு எழுந்துதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? முதுகெலும்பு எழுந்து நிக்கும், தலை அப்படியே முண்டம் எழுந்து நிக்கும். ஏன் எழுந்து நிக்குதுன்னா, எரிச்ச உடனேயே அந்த வாயு எல்லா எலும்பின் வழியாக மூல நாடியை தொட்டு கபாலத்தின் அந்த முகுலன்ற வழியில போய் தொட்டு கபாலத்தின் வழியா பிரியறதுக்கு அந்த காத்து வர்றதுக்கு ஸ்டிப்போன்னு நிக்கும். அந்த பலூனை ஊதன ஒண்ணு டப்புன்னு நிக்குது இல்ல பெருசா. அதே மாதிரி கபாலத்துல போய் அந்த காத்து நிக்கும் போது பொணம் எழுந்து நிக்குது. பொணம் எழுந்துக்க முயற்சி பண்ணுது. அப்போ எரிக்கும் அந்த பணத்தை எரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய கட்டை ஒண்ணு வச்சு பாடியை கீழே தட்டி விடுவாங்க. எல்லாரும் தான் ஆச்சரியம் பார்ப்பாங்க. ஐயோ பாடி எழுந்துக்குது, பாடி எழுந்துக்குது. பாடி எழல. அந்த கடைசியா இருக்கிற தனஞ்சயன் என்ன பண்றாரு? அந்த உடம்ப விட்டு வெளியே ஏறுறாரு. அந்த உடம்ப விட்டு வெளியே போகும்போது அந்த உடம்புல முதுகெலும்பு வழியா போய் கடைசியில கபாலத்துல வெடிச்சு அந்த காத்து என்ன பண்ணுது? சரி. இது இயல்பா யோகத்துல சாதிக்க வேண்டியது. இது இயல்பா ஒரு உயிர் வந்து யோகத்துல சாதிக்க வேண்டியது. ஆனா ஒரே நாள். ஆனா 3 நாள் கழிச்சுதான் அது கபாலத்தை விட்டு பிரியுமா. ஆனா நம்ம ஆளுங்க எரிக்கும் போது என்ன ஆயிடுது? அது உடம்ப விட்டு பிரியும் போது பாடி எழுந்துக்குது. அப்ப பாடி எழுந்துக்கும் போது ஓங்கி அடிச்சு அது படுக்க வைக்கிறாங்க. அதனால இந்த கூத்து எல்லாருமே பொணம் எரிக்கும் போது பார்த்திருப்பீங்க. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த தனஞ்சயன்ற காற்று 3 நாள் விட்டு ஏன்னா இருக்கிற காற்றுகள்லயே கடைசி காற்று தனஞ்சயன். எப்படி பிராணன் முக்கியமோ அதே மாதிரி தனஞ்சயன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இந்த பாட்டு சொல்லுது. வாயுக்களில் ஒன்றா இருக்கின்ற தனஞ்சயன் மேற்கூறியவாறு ஏனைய 9 வாயுக்களும் கலந்திருக்கும். தனஞ்சயன் என்ற வாயு இல்லை என்றால் உடம்பே நிலை பெறாது, பதங்கெட்டு அழியும். அப்போ வீங்கல் காற்றுன்னு இப்ப ஐயா சொன்னாங்க. அது என்ன வீங்கல் காற்று? இந்த உடம்பு வீங்கி போறதுக்கு ஒரு சின்ன அடிபட்ட உடனே அந்த இடத்துல பிராணனுக்கு பாதுகாப்பா போய் வீங்கி போறது. அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே மொத்தமா ஆயிடும். உடம்பே வீங்கி போயிடும். அதுக்கப்புறமா தான் உடம்ப விட்டுட்டு என்ன பண்ணும்? இந்த வீங்கல் காற்றுன்னா, அந்த தனஞ்சயன் இறுதியா அந்த உடம்ப ரட்சிக்கிற ஒரு பொருளா இருந்து, இந்த தேரையே தாங்கி இருந்திருக்குது. எப்படி? இந்த உடம்புன்ற தேரை தாங்கி இருக்க இந்த ஒரு காற்று தனஞ்சயன் தான். ஏன்னா பிராணன் இல்லாத சமயத்துல அது என்ன பண்ணிருக்கும் பொழுது 9 வாயுவோட கலந்து ரட்சிக்கிற வேலையை செஞ்சிருக்கும். அதனால அதுக்கு தனஞ்சயன்னு பேர். ஏன் தனஞ்சயன்னா சொத்தை சேர்த்து வச்சிருக்குது. பிராணன்ற செல்வத்தை அது சேர்த்து வச்சிருந்துக்குது. அப்போ எப்பெல்லாம் இந்த கல்லீரல், மண்ணீரல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாப்பிடாத நேரங்கள்ல இந்த கல்லீரல் இருக்கிற உணவு உணவு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டோரேஜ்ல போயிட்டு அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தான் நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ணுமாம். ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து இந்த கல்லீரலும், மண்ணீரலும் சேர்த்து வச்சிருக்குமாம். எத்தன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அது மாரி தான். அப்போ சேர்த்து வச்சிருக்கிற இந்த சாப்பாடு, எனர்ஜி, கொழுப்பு அளவு என்ன பண்ணுமா, எப்பல்லாம் நம்ம சாப்பிடாம விட்டுர்றோமோ, விரதம் விரதம் இருக்கு. விரதம் இருக்கும்போது ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு தெரியுதா? ஏற்கனவே கல்லீரல்ல, மண்ணீரல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அங்க இருக்கிற அட்வான்ஸ்ல இருந்து தான் என்ன பண்றீங்க? விரதம் இருக்கும்போது பரவாயில்லையே நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுதே! அப்படின்ற எண்ணம் எப்படி வருதுன்னா, ஏற்கனவே ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது? உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. சாப்பாடுன்னா பிராணனுடைய அளவு கிடைக்குது. அங்க கொழுப்போட அளவு கிடைக்குது. உங்களுக்கு தீனிக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே ஸ்டோரேஜ்ல இந்த கல்லீரல், மண்ணீரல்ல சேர்த்து வச்சுக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க? எப்பாடி இவன் எதுவும் சாப்பிட விழுகுது. சரி இருக்கிற ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து போடுப்பா. அப்படின்னு சொல்லிட்டு கணையம், கல்லீரல், மண்ணீரல் சேர்த்து வச்சிருந்த சில விஷயங்கள எடுத்து நம்மளுக்கு குடுக்கறதுனால, நம்மளால விரதம் அனுஷ்டிக்க முடியுது. சரி, ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். அந்த கடைசி நேரத்துல என்ன பண்ண முடியும்? அதுலயும் ஸ்டோரேஜ் தீர்ந்து போச்சுன்னா, அப்பதான் உடல் சோர்வு அடையறதல், ஆட்டம் கண்டு போறது. அந்த மாதிரி தான் இந்த பிராணன்றது ஒண்ணு உடம்புக்குள்ள வாங்கி, 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 வாங்கி கடைசியில தனஞ்சயன்னா தனசேகரன்ற மாரி சொத்த சேர்த்து வைக்கிற மாரி, இந்த ஆக்ஸிஜன சேர்த்து வச்சுக்கிறது இந்த தனஞ்சயன். இந்த 9 காத்துலயும் அது என்ன பண்ணுது? பிராணனே இல்லன்னாலும், அது மூச்சே அடைச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும்போது, இந்த தனஞ்சயன் மட்டும் தான் என்ன பண்ணுது? அத ரட்சிக்கிற வேலைய செய்யுது. அதனால தான் இந்த ஒரு காற்று இல்லன்னா உடல் வீங்கி போகுதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ மூச்சு காற்று எப்படி இறங்கி வந்தது? எப்படி இறைவனுக்கு சலனம் ஏற்பட்டு மூச்சா இறங்கி வராரு?
இந்த உடம்புக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய ரசாயன மாற்றங்களை நம்ம பார்த்தோம். அப்ப எவ்வளவு பிராண நோக்கி முக்கியம். இந்த பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ம். இந்த பிராணாயாமத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டேன்றீங்க. எல்லா சித்தாந்தமும், எல்லா வேதாந்தமும், எல்லா முடிவும் எங்க முடியுதுன்னா பிராணன்ல தான் முடியுது. நடராஜருக்கு ஏன் அவ்வளவு வடிவு கொடுத்தாங்க? இடது கால்னா என்ன? இப்ப இந்த பாட்டுல இருக்கும் தனஞ்சயன் 9 காலில்னா என்ன? 9 கால்னா காலா? கடந்து போற காலா? கால்னா காற்று. அப்ப 9 வாயுன்னா மொத்தம் 10 வாயுல 9 வாயுவோட சேர்ந்து இருக்குது. எது? இந்த தனஞ்சயன். எப்படி பிராணன் 9லயும் கலந்திருக்குதோ, அதே மாதிரி இந்த தனஞ்சயனும் 9லயும் கலந்திருக்குது. இதனுடைய இயல்பு என்னன்னா, மூச்சு காற்றை தக்க வச்சு, மூச்சு காற்று இல்லாத போது பிராணனை சப்ளை பண்றது. ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ். ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ். குடோன். அந்த குடோன்ல கடைசியா இல்லாத போதுதான் வீங்கல் காற்றா மாறுது. வீங்கி இந்த உடம்பு கடைசியில கபாலத்தின் வழியா பிரிஞ்சு போகுது. இத யோகத்துல எப்படி சாதிக்கலாம்? யோகத்துல இருந்து எப்படி சாதிக்கலாம்னா, இந்த பிராணனை சாப்பிட பழகணும். எப்படி பிராணனை சாப்பிடுறது? பிராணனை பானம் பண்ணணும். பிராணனை எப்படி பானம் பண்றது? குருநாதருடைய அருளால பண்ணணும். குருநாதர்கிட்ட கேட்டு, ஐயா மூச்சை எப்படிங்க ஐயா சாப்பிடுறது? ஆசனம் வரலாம் வந்துட்டேங்க ஐயா. திருநீர் பூசிட்டேன், ருத்ராட்சம் போட்டேன், 5 எழுத்து வாங்கிட்டேன், சமய தீட்சை வாங்கிட்டேன், புறப்பூஜை பண்றேன், அகபூஜை பண்றேன், எல்லாம் சரி. இதுல தெளிவு அடைஞ்சிட்டேங்க ஐயா. இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் ஓட முடியல. நான் ஒரு இடமா உட்காருங்க. எனக்கு ஆசனமா சொல்லிக் கொடுங்க. சரி, அலைஞ்சது போதும். உட்காரு ஒரு இடம். அதுக்கு பேரு ஆசனம். ஆசனத்துக்கு வந்த பிறகு இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுல கண்ணு பிரதானம். அந்த கண்ணுல முக்கண்ணாவது 3 கண்ணு, 3 முக்கண்ணு தான் பிரதானம். அதுலயும் பிரதானம் பிராணன். அந்த பிராணன் எப்படி நம்ம பிடிக்கிறது? அதான் பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்தை முறையை எப்படி சாப்பிடுறது? இதைதான் நான் முந்தா நாள் சொன்னேன். நான் தூங்கும்போது உங்க குழந்தைய பாருங்க. தூங்கும்போது உங்க ஹஸ்பண்ட பாருங்க. தூங்கும்போது உங்க பொண்ண பாருங்க, உங்க பிள்ளைய பாருங்க. அவங்க என்ன கதியில இருக்காங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு 20 நிமிஷம். அசந்து தூங்குற குழந்தையோ, அசந்து தூங்குற பிள்ளையோ கொஞ்சம் கவனிங்களேன். அப்படி தூங்கும்போது அவங்க மூக்கு வழியா என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொரட்டை அடிக்கிறவங்களை விட்டுருங்க. என்ன கொரட்டை அடிக்கிறவங்களுக்கு பிராணன் வீணாகுது. நான் பலமுறை சொல்லிட்டேன். கொரட்டை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேரல. ஜொல்லு வழியும். நல்லா பாருங்க. கொரட்டை அடிக்கிறவங்க ஜொல்லு வழியும். ஏன் வழியுது? எதுக்கு வழியுது? எனக்கு பிராணன் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உயிர் நீர் தான் ஜொல்லு. அந்த ஜொல்லுன்னு சொல்றாங்க. ஜொல்லு வழியுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதான் உயிர் நீர். அதுக்கு பேர் உமிழ்நீர்னு பேரு. அந்த உமிழ்நீர் இல்லைன்னா உயிர் இல்லை. உமிழ்நீர் இல்லைன்னா உயிர் இல்லை. அந்த உயிர் நீரை உள்ள கொண்டு போறதுக்கு பிராணன் இல்லை. ஏன்னா வாய் வழியா சுவாசம் பண்ணா உமிழ்நீர் வீணா போயிடும். வாய் வழியா சுவாசம் பண்ணோம்னா உயிர் நீர் வீணா போயிடும். அப்போ எப்படி என்ன பண்ணணும்? வாயை பொழந்துக்க கூடாது. கூடுமான வரலும் படுக்கும்போது சின்னூண்டா ஒரு இனிப்பு ஒரு ஓரமா வச்சுட்டு படுக்கணும். சின்னூண்டா ஒரு ஏலக்காவோ ஒரு சின்னூண்ட விஷயம் படுத்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அது சுரக்கிற வாக்குல நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயை மூடிங்க. ஒரு சீரகமோ எடுத்து வாயில போட்டு அதை அப்படியே அதை சப்பி சாப்பிடணுன்ற ஒரு அறிவை உங்க மூளைக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. சுவாசம் மூக்கல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மூளையில பதிவாயிடுச்சு. வாய் உள்ள ஒண்ணு இருக்குது. அது உமிழ்நீரோட சுரந்து உள்ள போகணும் அப்படின்ற அறிவு உங்களுக்கு வந்துட்ட பிறகு நீங்க வாய் திறந்து சுவாசிக்க மாட்டீங்க. மூக்கு வழியா சுவாசிப்பீங்க. ஆனா வாய் உள்ள வச்ச பொருள் அப்படியேதான் இருக்கும். இதுல என்ன புரியுதா உங்களுக்கு? அப்போ வாயை பொளந்துட்டீங்கன்னா பிராணன் வெளியே போயிடும். அப்ப தூங்குறவங்களை ஏன் கவனிக்க சொல்றேன்னா, அவங்களுடைய பிராணம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஏன்னா அங்க நான்ன்ற ஆணவம் கிடையாது. ஒரு தூங்குற குழந்தைக்கு என்ன கிடையாது? ஒரு தூங்குற ஆளுக்கு என்ன கிடையாது? அவன் கொலைகாரனா நல்லவனா கிடையாது. தூங்கும்போது எல்லாருமே கடவுள் தான். அதனாலதான் தூங்கும்போது எல்லாரும் எழுப்பக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா அவனுக்கு ஆணவம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு கன்மம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு மாயை கிடையாது, மயக்கம் கிடையாது. அசந்து தூங்குறவங்களை போய் என்ன பண்ணக்கூடாது உடனே எழுப்பு. ஏன்னா அது நிம்மதியா இருக்கட்டுமே. நம்மளால தான் இருக்க முடியல. நம்மளால தான் இருக்க முடியல. உலகம்னு காட்டிக்கணும் அழுவுறோம். அதுவாவது பரவாயில்ல, எல்லாத்தையும் மறந்து தூங்குது இல்ல. ஆனா அதுக்கு அப்படியே தூங்க விட்டுறக்கூடாது. அது ஒரு சார்ஜ் ஏத்துற மாதிரி. கடமையும் செய்யணும் இல்லையா? அப்போ அந்த தூங்கும் போது என்ன நடக்குதுன்னு மட்டும் குழந்தைய செக் பண்ணுங்க. மூக்கு வழியா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ அவங்க சுவாசம் மூக்கு வழியா அதிகம் வராம உள்ளவே ஓடும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்.
இது என்னன்னா அது வயிறு பெருசாகி நல்ல கடல் அலை மாதிரி மூச்சு போய் வரும். ஆனா மூக்கு வழி அதிகம் போகாது. நல்ல பிராணன் எடுத்து விடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள நடக்கும் அந்த கூத்து. இந்த கூத்தை கத்துக்கினீங்கன்னா நீங்க தான் ஞானி. இதுதான் வந்து சுட்டி காட்டப்படப்படுது. அப்போ பிராணாயாமம், உத்தம பிராணாயாமம்ன்றது என்னன்னா இந்த நிலைமை தான். நீங்க சுவாசிக்கும் பொழுது நான் என்கிற நிலைமை இல்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் சுவாசிக்கும் பொழுது கண்மா என்ற ஒரு பெரிய மயக்கம் இல்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 மலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மிக அற்புதமான பிராணாயாமத்தை உங்களுக்கு குருநாதர் சுட்டி காண்பிப்பார். அதுக்கு பேர் சுத்த வித்தை. என்ன வித்தை? சுத்த வித்தை. அந்த சுத்த வித்தை தான் மார்க்கமாக சொல்லும்போது சித்த வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தத்தை அறிந்து சுவாசம் பண்றது. அப்போ வாழும்போதே திருவடி பேறு பெறுதல், வாழும்போதே பிராணனை வீணாக்காம இருக்கணும்னா நீங்க பிராணாயாமம்ன்ற கலையை நிச்சயம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். நிச்சயம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப கால்ன்றது காற்று. பிராணாயாமத்தை முறையா நீங்க கத்துக்கினீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு அற்புதமான ஒரு கலையை நம்ம கத்துக்கின மாதிரி நோய் நொடி இல்லாம இருக்கலாம். நோய் நொடி இல்லாம இருக்கலாம். அது எப்ப நீங்க கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறீங்க? பிராணனை எப்ப நீங்க சாப்பிட போறீங்க? பிராணனை எப்ப நீங்க உண்ண போறீங்க? அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப பிராணனை சரி பண்ணாதான் இந்த உடம்ப சரி பண்ண முடியும். சரியா? அப்ப முழு முதற் காரணமா இருக்கிறது பிராணன் தான். அப்ப இந்த பிராணன் நம்ம விட்டுறக்கூடாது. அந்த பிராணாயாமத்தை செய்யறது எப்படி நம்ம கத்துக்கணும். அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தூங்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க நான்ன்ற கொம்பு இல்ல. மனம்ன்ற பேய் இல்ல. மயக்கன்ற ஒரு அவஸ்தை இல்ல. அப்ப இந்த 3 அவஸ்தையை விட்டு ஒரு உயிர் தூங்கும்போது மூச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த மூச்சு தான் உத்தம பிராணாயாமம்னு சொல்லப்படுது. அந்த உத்தம பிராணாயாமத்தை விழிப்பு இருக்கும் போதும் செய்யறது எப்படி? அதான் கலை. அதுதான் குருநாதர் வேணும். அந்த குருநாதருடைய அருளால அதுக்கு உபதேசம்னு பேரு. அந்த உபதேசத்தை வாங்கி இந்த பயிற்சியை பண்ணா மட்டும்தான் நம்ம கதி. நீ என்ன கதி அடைவியோ நல்ல கதி. அப்ப நல்ல கதினா சிவகதி. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்னிட தீவினை மாலும் சிவசிவ என்னிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதி தானே. கதி என்றது மூச்சு. கதி என்றது வழி. அப்போ வழியும் மூச்சுமா இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறன்ற பைபிள்ல சொல்றாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்ம வார்த்தைங்க இதெல்லாம். நம்ம வார்த்தை இதெல்லாம். ஐயா கேட்கலைங்க ஐயா. பெருமாள் ஐயா ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சாமி. அந்த அம்மா கேக்குதுங்க. கேட்கல. கேக்குது கேட்கலன்றாங்க. சாமி. அப்போ இந்த பிராணனை சரி செஞ்சோம்னா இந்த 10 வாய்களும் சரி செஞ்சிடலாம். இந்த 10 வாய்கள் குறித்து பயப்படாதீங்க. உண்மையாவே சொல்றேன். பிராணனை மட்டும் அழகா எடுத்து சாப்பிட பழகுங்க. நல்லா ஒரு மூச்சு அப்படியே லைட்டா இன்ஹேல் பண்ணும்போது அப்படியே வயிறு ஃபுல்லா இறங்கி சாப்பிடுற மாதிரி நல்லா உள்ள இழுக்கிற பெரிய கலையை வந்து கத்துக்குங்க. அந்த இன்ஹேல் அப்புறம் வந்து மூக்கு வழியா சுவாசம் போகக்கூடாது. நல்ல பிராணாயாமம் பண்றவங்களுக்கு மூக்கு வழியா சுவாசம் போகக்கூடாது. இந்த கலையை நானும் துடிக்கிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. ஆனா இறைவன் நேர்ல உங்களுக்கு எப்போ நம்மளுக்கு வாய்க்குதோ நேத்து அதான் சொன்னேன் நானு. நிச்சயம் நம்ம சந்திக்கும் போது இந்த பிராணனை எப்படி சாப்பிடணும், இந்த பிராணனை எப்படி அதாவது அதை எப்படி உள்ள உட்கொள்ளணுன்ற அறிவை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். கூடுமானவரை இறைவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. நம்ம எல்லாம் நேர்ல சந்திக்கிறதுக்கு. ஏன்னா எதுவுமே தொட்டு காண்பிக்காம உணர முடியாது. எதுவுமே தொட்டு கேட்கணும். ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தா தான் ஒருத்தருக்கு சொல்லி தர முடியும். நீங்க ஆர்வமே படல, வெறும் எல்லாருமே இந்த கூத்து பாக்குற கதையை தான் வரீங்க. இந்த கூத்து முடிஞ்ச பிறகு பின்னாடி டஸ்ட் பின்பக்கம் ஒட்டி இருக்குமாமே. கீழே உட்காந்தோன்னா அந்த டஸ்ட் தட்டி விட்டு போறீங்கல்ல, அந்த மாதிரி தட்டி விட்டு தான் நீங்க போறீங்க. கிளாஸுக்கு வரவங்க எல்லாருமே அப்படிதான் பாக்குறேன். யாருக்குமே இந்த பிராணனை பத்தின அக்கறையே வர மாட்டேங்குது. நம்மள ரட்சிக்கிறது இறைவன் தான் ரட்சிக்கிறாரு. மகேஸ்வரனா இறங்கி வர்றாரு. அந்த மூச்சு காற்றை எப்படி சாப்பிடணுங்க ஐயான்னு யாருமே வாய் விட்டும் கேட்க மாட்டேறீங்க. அப்ப கேட்காத இடத்துல நமக்கு சொல்லணும்ன்ற எண்ணம் என்ன பண்ண மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது. அதுவும் அதே திருமூலர் தான் சொல்றாரு. அறிவில்லாதவனுக்கு உபதேசம் பண்ணாத, இந்த ரகசியத்தை சொல்லாத, கேடு கட்டவனுக்கு சொல்லாத. அதாவது என்னன்னா அவனுக்கு மூடனுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? புத்தியே இல்லாதவங்க கிட்ட நீ உபதேசம் கொடுக்காதறான்றாங்க. அதான் நான் ஒரு விதத்துல யோசிக்கிறேன். ஒருவேளை நம்ம வாரி இறைக்கிறோமோ, உன்னதமான செயலை வாரி இறைக்கிறோமோன்ற எண்ணம் வருது. ஆர்வம் இல்லாதவங்க மத்தியில் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைல்ல. 2 பேர்கிட்ட உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு திருமூலரே சொல்றாரு. 1 அதி புத்திசாலி உள்ள வச்சிருக்காத. அவனுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். உடனே சேனல் விட்டு வெளியே அனுப்பு. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க இருக்க வேண்டாம். 1 அடி முட்டாலே இது உள்ள வச்சிருக்காத. ஏன்னா அவன் சொன்னா கேட்கவே மாட்டான். நல்லா நோட் பண்ணிக்க. திருமந்திரத்துல சொல்ற பாட்டு தான். அறிவற்ற பாமரன் இது உள்ள வச்சிருக்காது. ஏன்னா அவன் சொன்னா செய்ய மாட்டான். ஏன்னா அது என்ன மோட்சம் என்ன முக்தி என்ன விடுதலை என்னன்னு அவனுக்கு அவசியமே கிடையாது.
அவன் கடைசி வரலும் பட்டி மாடு மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பாட்டே சொல்லுது. அது வரும் பாருங்க, வருங்காலத்துல நான் படிக்கிறாங்க. 2வது, ரொம்ப அதிபுத்திசாலி. இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு புராணம்னா என்னன்னு தெரியும், பிராணாயாமம்னா என்னன்னு தெரியும், பிரத்யாகாரம்னா என்னன்னு தெரியும், தாரணை என்னன்னு தெரியும், தியானம்னா என்னன்னு தெரியும், சமாதினா என்னன்னு தெரியும். இப்படி விஷயம் தெரிஞ்சவன் இது உள்ள இருக்கணும்னு அவசியமே கிடையாது. விஷயம் தெரிஞ்சவன் இது உள்ள இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு அவன் ஏற்கனவே ஐயா அடைஞ்சிட்டான். கேட்கவே இல்லைங்க ஐயா. நீங்க வெளியே போயிடுங்கம்மா, முதல்ல வெளியே போயிட்டு வாங்கம்மா, முதல்ல வெளியே போயிட்டு வாங்கம்மா. அப்போ அறிவு இல்லாதவங்களுக்கும் இங்க இடம் கிடையாது. ஏன்னா அவங்க பாமரர்கள், அவங்களுக்கு வந்து சொன்னா கேட்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு உபதேசம் கொடுக்காத. ஏன்னா அவன் சொன்னா செய்ய மாட்டான். அவன் குருநாதர் வார்த்தையை கேட்க செவி மடுக்கவே மாட்டான். சொன்னா கேட்காதவன் நமக்கு இருந்து என்ன இல்லாட்டி என்ன, அவன் தேவையே இல்லை. இதுதான் அவர் சொல்ற, அறிவில்லாதவங்களை வச்சுக்காத. பாமரர்கள் அவங்க வந்து பாவம் பட்டி மாடு மாதிரி, செக்கு மாடு மாதிரி இந்த உலகத்துல உழண்டு வந்துன்னே இருப்பான கட்டி அவனுக்கு அறிவே கிடையாது. அவ்வளவுதான், அவனை விட்டுரு. அவன் உபதேசத்துக்கு ஆளே கிடையாது. சரி, 2வது யார் சேர்க்க கூடாது? அறிவுள்ளவங்க, பக்குவப்பட்டுட்டாங்க, தெரிஞ்சு போச்சு, ரகசியம் புரிஞ்சு போச்சு, பிராணம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, மூச்சு காற்று சாப்பிட தெரிஞ்சுக்கிறாங்க, வித்த கத்துக்கினாங்க. அவங்களுக்கு ரகசியம் புரிஞ்சு போச்சு. சிதம்பர ரகசியம்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. சிதம்பர ரகசியம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பிராணனை வீண் பண்ண மாட்டாங்க, வித்தையை கத்துக்கினாங்க, பயிற்சி செஞ்சு அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு உபதேசம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. சரி, 3வது யாரு? படிச்சிருப்பாங்க, ஆனா அனுபவம் இருக்காது. அவங்கதான் நம்மளுக்கு வேணும். 2 கட்டான இருக்காங்கல்ல. ஐயோ, கோயிலுக்கு ஓடுவாங்க, குளம் ஓடும், என்னத்த கண்டேன் நானு. கோயிலுக்கு போய் நான் என்னத்த கண்டேன், குளத்துக்கு போய் நான் என்னத்த கண்டேன், முற்றோதலுக்கு போய் நான் என்னத்த கண்டேன். ஒரு வெறுப்பு, விரக்தி, ஒரு நிறைய புற பூஜை செஞ்சு நான் என்னத்த கண்டேன், அக பூஜை செஞ்சு நான் என்னத்த கண்டேன். இப்படி என்னத்த கண்டேன்னு சொல்லிட்டு கடைசியில நான் எதை கண்டேன்னு கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த இடம். கடவுள் இல்லைன்றவனை சொல்லிட்டு நம்மளுக்கு கவலையே கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்றவனை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. கடவுள் இருக்குன்னு சொல்றான் இல்லையா, கடவுள் இருக்குன்னு சொல்றான், இருக்குன்னு தெரிஞ்சும் அலையறான் பார், அவன் தான் நம்மளுக்கு வேணும். பாப்பா, நீ அலைஞ்சது போதும் சாமி, நீ அலைஞ்சது போதும், வா. அப்படிப்பட்டவனுக்கு தான் உபதேசம் சொல்லணும், மற்றவனுக்கு உபதேசம் கிடையாது. தேடுறான் இல்லையா, தேடல் உள்ள உயிர்களுக்கு குருநாதர் தேவைப்படுறாரு. தேடல் இல்லாதவனுக்கு இங்க குருநாதர் தேவைப்பட மாட்டார். ஏன்னா அவனுக்கு தேடலே இல்லை. அவனுக்கு தேடல் இல்லாதவனுக்கு இங்க இடமே கிடையாது. அப்போ அறிவுள்ளவனுக்கும் இங்க இடம் கிடையாது, அறிவற்ற பாமரனுக்கும் இங்க இடம் கிடையாது. காரணம், இவங்க 2 பேரும் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, சொன்னா விலைய போறதும் கிடையாது. அப்ப யாருக்குன்னா அறிவு இருக்கும், ஆனா போய் சென்று சேர முடியாது. அதாவது ஞானம் இருக்கும், ஞான அனுபூதி இருக்காது. அத நெருப்பு சுடுன்னு பேரு தெரியும், ஆனா சுட்டு பார்த்திருக்க மாட்டாங்க, அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி அனுபவம் இல்லாதவங்களை கூட்டின்னு வந்து, பாவம் நீங்க ஊரா சுத்தினது போதும், கோயில் குளமா பானது போதும், சித்தாந்த வகுப்புக்கு போனது போதும், அந்த வகுப்புக்கு இந்த வகுப்பு அலைஞ்சிட்டீங்களே, வாழ்நாள்ல தேடி முடிச்சிட்டீங்களே, இறுதி பயன்பாடு இங்கதான் இருக்குது, வாங்களுக்கு உங்களுக்கு பிராணாயாமம் சொல்லித்தரேன், இதான் உபதேசம், சாமி இங்கதான் இருக்கிறாரு, புருவமதில் தான் இருக்கு, எல்லா அந்தமும் இங்கதான் முடியுது, வேதாந்தம் இங்கதான் முடியுது புருவமத்தியில, சித்தாந்தம் புருவமத்தியில தான் முடியுது, யோகாந்தம் புருவமத்தியில தான் முடியுது, நாதாந்தம் புருவமத்தியில தான் முடியுது, காலாந்தம் புருவமத்தியில தான் முடியுது, எல்லா அந்தமும் இங்கதான் முடியுது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு உபதேசம் கொடுத்து அவங்களுக்கு தான் உண்மையை சொல்லி, அவங்களுக்கு தான் இந்த சேனல் தேவைப்படுது. ஒரு இருட்டா இருக்கும் வாழ்க்கையில, எல்லாம் தெரிஞ்ச நமக்கு ஏன் இன்னும் இருட்டா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த இருளை போக்குறதுக்கு தான் உபதேசம். அவங்களுக்கு தான் திருமந்திரம் என்ன சொல்லுது, அறிவு இருக்கும், ஆனா இடம் தெரியாம அவசப்படுவாங்க, அந்த இடம் தெரியாம அலையிற ஆன்மாக்களுக்கு தான் நம்ம வந்து பாடம் சொல்லி தரணும். மெத்த படிச்சவங்களுக்கு இங்க இடம் கிடையாது, முட்டாளுக்கு இங்க இடமே கிடையாது. சொன்னா ஏத்துக்க மாட்டான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்றவனுக்கு இங்க இடமே கிடையாது. பணிவு இல்லாதவனுக்கு இங்க இடம் கிடையாது. பக்குவம் இல்லாதவனுக்கு இங்க இடமே கிடையாது. அப்ப வாழ்க்கையில ஒரு தேடல் உள்ளவனுக்கு, ஈஸ்வரனா எங்க, ஈஸ்வரனா யாரு அப்படின்ற ஒரு தேடல் உள்ள உயிர்களுக்கு மட்டும்தான் நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலை மிகப்பெரிய பாடமா இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன், வெள்ளுக்கு எரிச்ச நீரா ஆயிடக்கூடாது. நான் பேசுறது எல்லாமே வீணா போயிடக்கூடாது. அப்படி வீணா போகாம இருக்கணும்னா நிச்சயம் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒவ்வொருத்தரும் வரணும். நீங்க
உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணிக்கணும். நீங்க ஆணவத்துல இருக்கீங்களா, கன்மத்துல இருக்கீங்களா, மாயையில இருக்கீங்களா, மயக்கத்துல இருக்கீங்களா, தன்னறிவு பெற்று விட்டீர்களா, சுயம் உங்களுக்கு வந்துருச்சா, பசு அறிவு வந்துருச்சா, பாச அறிவு வந்துருச்சா, பதி அறிவு வந்துருச்சா? உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு பிராணாயாமம்னா என்னன்னு கிடைச்சிருச்சா, இயமம் கிடைச்சிருச்சா, நியமம் கிடைச்சிருச்சா, பிராணாயாமம் கிடைச்சிருச்சா, ஆசனம் கிடைச்சிருச்சா, பிரத்யாகாரம் கிடைச்சிருச்சா, தாரணை கிடைச்சிருச்சா, தியானம் கிடைச்சிருச்சா, இல்ல சமாதி கூடிடுச்சா, இல்ல புருவ மத்தியம் கிடைச்சிருச்சா, கண்ணு ரெண்டு கூடிடுச்சா? நீங்க எந்த வரிசையில் இருக்கிறீங்க? நீங்களே உங்களை புடம் போட்டு பாருங்க. ஆன்மீகத்துல நீங்க எந்த லெவல்ல முன்னேறி வந்திருக்கீங்கன்னு பாருங்க. உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். உங்க ஆன்மாவை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆன்மாவை அறிவது பசு அறிவு. உங்களுக்கு பசு அறிவு வந்துடுச்சா? குருநாதர் உங்களுக்கு அப்போ குருநாதருடைய அறிவு இல்லாம, குருநாதருடைய வழிகாட்டல் இல்லாம நீங்க ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா? உங்களை நீங்களே தெரிஞ்சுக்க முடியுமா? தன்னை தானே அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றாங்களே, அப்ப உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்களா? செல்ஃப் ரியலைசேஷன் ஆயிடுச்சா? நீங்க என்லைட்மெண்ட் நடந்துட்டீங்களா? அப்போ உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் நம்ம வரோம். நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிறது தான் வரும். அந்த ஒரு மாற்றம் நடக்கிறதுக்காக தான் குருநாதர் தேவைப்படுறார். அந்த குருநாதர் கிடைச்சிட்டா யாரும் எங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் உபதேசம்னு ஒண்ணு கொடுக்கப்படுது. குறைஞ்சபட்சம் 12 வருஷம். ஒரு பயிற்சி என்னன்னா 12 வருஷம். ஐயோ 12 வருஷமா? ஆமா. செஞ்ச பாவம் சும்மா ஓடுமா? வினையில சூழ்ந்திருக்கிற குருநாதருடைய உபதேசத்துக்கிட்ட உன் பணிவு என்னைக்கு வர்றது? பணிவு என்னைக்கு உனக்கு வர்றது? பணிஞ்சாதான் உபதேசம் கிடைக்கும். நீ கொம்பு தூக்கி நின்னா எப்படி உபதேசம் கிடைக்கும்? நான்ன்ற தூக்கி உன் சின்ன அறிவு அகங்காரத்தை வந்து சாமி கிட்ட வந்து எழுப்பலாமா குருநாதர்கிட்ட? நீ விஷயத்தை கத்துக்கணும்னா பணிவு வேணும் இல்ல? அப்ப நம்மளுடைய சிற்றறிவை தூக்கி ஓரம் வைக்கணுமா இல்லையா? குருவி மூலம் இருக்கிற நம்மளுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா குருநாதருக்கு எவ்வளவு பெரிய மூலம் இருக்கும்? ஏன்னா திருவருள தாங்கி வராரு இல்லையா? குருவருள தாங்கி வராரு இல்ல? அப்ப எவ்வளவு மூலம் இருக்கும்? நம்ம ஆணவம்லாம் அவருக்கு எப்படி படும்? சாதாரணமா படும். அதனால நம்ம ஆணவம் கண்மம் மாயெல்லாம் கொண்டு போய் குருநாதருடைய பாதத்துல வச்சு என்ன பண்ணணும்? தேய்ச்சி அழிச்சிடணும். அப்படி அழிச்சா மட்டும்தான் சரணாகதன்னு ஒண்ணு விளையும். அப்பதான் நம்ம பசு அறிவு பெற முடியும், பதி அறிவு பெற முடியும். அப்பதான் செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கணும்னா நீங்க இழந்துதான் ஆகணும். எதை இழந்தா? உங்க நானுன்றதை இழந்துதான் ஆகணும். நீங்க குருநாதரை காதலிச்சுதான் ஆகணும். குருவருள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. திருவருள் உங்களுக்கு வேணும்னா இவ்வளவும் நடந்தாகணும். அப்போ என்னதான் நான் பிராணாயாமம் தசவாயுன்னு பேசினாலும் உங்களை நேர்ல பார்த்து அந்த மூச்சு காற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நானும் சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இல்லை, ஏகப்பட்ட பேர் பிராணாயாமத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உத்தம பிராணாயாமம்னு நல்லா தெரியும். அதனாலதான் தூங்கும்போது குழந்தைய கவனிக்க சொன்னேன். இதை விட என்ன ரகசியம் வேணும்? நல்லா தூங்குறவங்களை கவனிங்க, கவனிச்சு பாருங்க பிராணன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. உயிர் சலனம் இல்லாம வேலை செய்யுது. உயிர் மட்டும் இருக்குது, நிம்மதியா இருக்குது அந்த நேரத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமைய நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது செய்ய முயற்சி பண்றதுக்கு தான் உத்தம பிராணாயாமம்னு பேரு. எல்லா உயிரும் பிராணாயாமம் செய்யுது. எப்ப செய்யுது? ஆழ்ந்து தூங்கும்போது. தூங்கி எழுந்த பிறகு ஆணவம் கண்மம் மாயை வந்துட்டதுனால அது தன்னை எழுந்துருது. அப்ப விழிப்புணர்வு இல்லாத தூக்கம் அது மரணத்துல தான் முடியும். விழிப்புணர்வோடு உள்ள தூக்கம் இறைவனுடைய திருவடியில முடியும். 2 விஷயம் தான். இன்னைக்கு பாடம் இதுதான். இனி தூங்கும்போது விழிப்புணர்வோட தூங்கணும். அதுவே யோகமா மாறிடும். இனி விழிப்புணர்வோட தவம் செய்யணும். அப்போ நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன தெரியுமா? திருவடியை அடைதல், விழிப்புணர்வோடு அடைதல். இந்த கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வந்துருச்சுன்னா எல்லா மயக்கங்கள்ல இருந்து விடுதலை பெறலாம்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த தனஞ்சய என்ற வாயுவை திருப்பி ஒரு முறை பார்த்துருவோம். இந்த மொத்தம் 10 வாயு. இந்த 10 வாயுல பிரதான வாயு மூச்சுக்காற்று. அந்த மூச்சு காற்றுல பிரதான காற்று பிராணன் என்ற காற்று. அந்த பிராணனை உள்ள எடுத்தாதான் 9 வாயும் உள்ள வேலை செய்யும். அந்த 9ல கடைசியாக இருக்கிறது தனஞ்சயன். இந்த தனஞ்சயன்ற காற்று உடம்புல இல்லைன்னா வீங்கி வெடிச்சு செத்து போயிடும். அந்த காற்று தெரிஞ்சதுன்னா முதல்ல உங்களுக்கு இன்னும் தெரியல, அதுக்கப்புறம் தனஞ்சயனை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? அப்ப புராணம் முதல்ல சரி பண்ணுமா? ஐயா எனக்கு பிராணாயாமம் சொல்லி கொடுங்க. பிராணாயாமம் எப்படி செய்யறது? எப்படி மூக்கு அடைச்சுன்னு செய்யணுமா? ஒரு மூக்கு அடைச்சு ஒரு மூக்கு எல்லாம் பண்றாங்களா? அது பண்ணலாமா வேணாவா? எப்படி பிராணனை எடுக்கணும்? இன்னும் அந்த கலையை நீங்க கேட்கவே இல்லையே வாய் விட்டு. இன்னும் சரிகையில் இருக்கிறீங்க, இன்னும் கிரிகையில் இருக்கிறீங்க.
யோகத்துல இருக்கீங்க, இன்னும் வந்து பிராணனை பத்தி நீங்க கேட்கவே இல்லையே. கேட்டா தானே சொல்லி தர முடியும். கேட்டா தானே சொல்லி தர முடியும். சரியா? சோ இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு நிலை. உயிரோடைய பசிக்கு ஏத்த மாரி தான் நாங்க வாய் திறக்க முடியும். நீங்க வாயே திறக்கலன்னா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாரும் ஷோ காமிச்சுட்டு போற மாரி நானும் ஷோ காமிச்சுட்டு போ வேண்டியது தான். ஏன் வந்தோம்? எதுக்கு வந்தோம்? என்னத்துக்கு வந்தோம்? வகுப்புக்கு வராமலே அப்படி பாராயணம் பண்ணிட்டு, டாடா, பாய் பாய், சி யூ முடிஞ்சு போச்சு. பாராயணம் பண்ணிட்டோம். சர்டிபிகேட் ஒண்ணு குடுப்பீங்க. என்னது சிகாரத்துல இருந்து ஒரு பெரிய சர்டிபிகேட் போட்டு, திருமந்திர வகுப்பில் பங்கெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபங்ஷன் வச்சு கொண்டாட வேண்டியது தான். இது சாமி உலகம். இடையூறுக்கு சாமி சொல்லுங்க, இடையூறுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க. 7 to 9 மாலை 7 to 9 ஒரு நாள் இந்த வகுப்பு எடுங்க சாமி. எதுங்க ஐயா? பிராணாயாமம். கண்டிப்பா. அது நேர்ல கண்டிப்பா எடுக்கலாம். பிராணாயாமம். நிச்சயம் எடுக்கலாம் ஐயா. எடுக்கலாம். வீடியோ மூலமே எடுக்கலாம் சாமி. எடுக்கலாம், எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். நிச்சயம் சிவா. எடுக்கலாம். முதல்ல வீடியோ அடியேனின் கால்ல கருத்து. எடுக்கலாம். தவறா நினைக்காதீங்க. அடியேனின் கருத்து. சிவா. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். அற்புதமான கேள்வி. அற்புதமான கேள்வி. நம்ம வாழ்க்கையில ஒரு முறை சந்திக்க நேரிட்டால், நிச்சயம் இந்த பிராணனை சாப்பிடுறது எப்படி? பிராணனை பானம் பண்றது எப்படி? பிராணனை எப்படி உள்ள இழுக்கிற வித்தைய நம்ம கத்துக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஆரம்பமா இருக்கிறது ஒழுக்கம். பணிவு இல்லாதவங்களுக்கு பிராணாயாமத்தை சொல்லிக் கொடுக்கூடாது. ஏன்னா 2 பக்கம் புடி இல்லாத கத்தி இது. பக்தி இல்லாதவங்களுக்கு சொல்லித் தரக்கூடாது. நமக்கே ஆப்பு வைக்கிறவங்களுக்கு சொல்லித் தரக்கூடாது. நம்மகிட்டயே விஷயத்த கத்துக்கின்னு, நம்மகிட்ட எல்லாத்தையும் இது பண்ணிக்கின்னு, நம்மளுக்கே ஆப்பு வைக்கிறவங்க, அதாவது அந்த குரூர மனப்பான்மை உள்ளவங்ககிட்ட நம்ம என்ன பண்றோம்? தொடர்பே வச்சுக்கூடாது. அது குருநாதர் நம்மளுக்கு காமிச்சு குடுத்துருவாரு. இது நம்மளுக்கே வந்து என்ன பண்ண போகுது இது? அப்ப அப்படிப்பட்ட ஆள கண்டுபிடிக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். என்னது? பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். இது குடுத்தோம்னா, இது நம்மள எதுனா பண்ணுமா? அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது புடி இல்லாத கத்தி இது. குடுக்கிறவனுக்கும் ஆபத்து, பெறவனுக்கும் ஆபத்து. ரொம்ப அதான் சொன்னேனே, நன்றி அறிவு இல்லாத நன்றி உணர்வு இல்லாதவங்களுக்கு குடுக்கவே கூடாது. நன்றி உணர்வு இல்ல, சுத்தமா நன்றி உணர்ச்சி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? குடுக்கவே கூடாது. பணிவு இருக்குதா? பக்தி இருக்குதா? ஒழுக்கம் இருக்கா? ஏமம் இருக்கா? நியமம் இருக்கா? இவன் பின்னாடி சொல்லி காமிப்பானா? இவன் குடுத்தவனுக்கு ஆப்பு வச்சவனா? நன்றி மறந்தவன், நன்றி கெட்டவனுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. குரு துரோகின்னு பேரு அவனுக்கு. அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க ஞானிகள்லாம். இவங்களுக்கு கொடுக்கலாமா? இவங்களுக்கு வேணாமா? இது பயன்படுத்துமா? அது பயன்படுத்தாதா? இல்ல இது பிரண்டையில தூக்கி போட்டுருமா? வாங்கி வச்சுன்னு வேடிக்கை பார்க்கறவங்களாம் இருக்காங்க. எத்தனையோ பேர் உபதேசம் வாங்கி வீணா போனவங்களாம் இருக்கிறான். பயிற்சியே பண்ணது கிடையாது. ஏன் வாங்கணும்? எதுக்கு வாங்கணும்? என்னத்துக்கு வாங்கணும்ன்றதுக்கு அதுக்கு எதுக்கு வாங்கணும்? பிராணாயாமம் அப்ப செத்து போறான் அவன். தெரிஞ்சே செத்து போறான். தெரிஞ்சே செத்து போறவங்க கூட நம்ம தொடர்பு வைக்க கூடாது. அவன் நம்மளுக்கு தேவையே இல்லை. அவளை பத்தி நம்மளுக்கு கவலையும் கிடையாது. அதனால எச்சரிக்கையா யாரு பணிவு இருக்குதோ, யாருக்கு பக்தி இருக்குதோ, யாருக்கு வேட்கை இருக்குதோ, யாருக்கு பசி இருக்குதோ, யாருக்கு இறைவனை தெரிஞ்சுக்கின்ற வேகம் இருக்குதோ, அவங்களுக்கு தான் நம்ம சுட்டி காட்டணும். இந்த கதா காலட்சேபம் பண்ணிக்கின்னு இங்க வந்து அதான் சொன்னேனே, சர்டிபிகேட் வாங்கிக்கின்னு இந்த செலிப்ரேஷன் பண்றதுக்கு உண்டான இடம் இங்க கிடையாது. உண்மையிலே வெறி இருக்கா? உண்மையிலே தேடல் இருக்கா? உண்மையிலே பசி இருக்கா? உண்மையிலே ஆண்டவனை தெரிஞ்சுக்கின்ற ஆர்வம் இருக்கா? அந்த ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் சிகாரம். அந்த ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் சிகாரம். அந்த ஆன்மாக்களுக்கு இந்த 10 வாயும் சுட்டி காட்டப்படும். அதுக்கு மூலமா இருக்கிற பிராணனும் சரி, கடைசியா இருக்கிற தனஞ்சயனும் சரி, நிச்சயம் நீங்க தெரிஞ்சுக்கின்னு, சாமியோட மகேஸ்வரன் தெரிஞ்சு நீங்க வாழ்க்கையில பிராணாயாமம் பண்ணணும்னா, நான் மட்டும் கிடையாது. உலகத்துல எல்லா இடங்களையும் உத்தம பிராணாயாமம் சொல்லித் தராங்க. சிகாரம் மட்டும் கிடையாது. இருக்கு. வேர்ல்டு ஓவர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா தேடல் இருக்கணும். பசி இருக்கணும். ஆர்வம். நீங்க எங்க போனாலும் சரி, ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த வித்தையை கொடுக்கக்கூடாது. ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லித் தரக்கூடாது. இதான் ரகசியம். அதனால பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, வாழ்க்கையில பிராணாயாமம்னு ஒண்ணு இருக்குது. அந்த மூச்சு காற்ற கத்துக்கினா தான் இந்த தனஞ்சயனை நம்ம கத்துக்க முடியும். நீண்ட நாள் உயிர் வாழறதுக்கான எல்லா ரகசியமும் இந்த காற்றுல தான் இருக்குது சாமி. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு, கூற்றை உதைக்கும் கணக்கு நிச்சயம் கிடைக்கும். காலனே உதைக்கலாம். யமனே நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்படிப்பட்ட உத்தமமான பிராணாயாமத்தை விரைவில் நீங்க எல்லாம் கத்துக்கணும்னு சொல்லி, அ எல்லாம் வல்ல சிவபெருமானிட்ட வேண்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க,
அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்முறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி, இதுகாரம் பொறுமையா இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி பொற்பாதங்களை மனமொழி மேகலாரை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல் என்கிற 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற தவ பயிற்சி இருக்கிறது. அடியார் பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.